Yes, sir. இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ்ல இதை தானே முடிச்சு போனோம். ஃபைண்ட் த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் Yes, sir. பாஸ்பரஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? 27%, sir. பாஸ்பரஸ் 27, ஆக்சிஜன் 72, sir. 60, 70. செகண்ட்ல ஹைட்ரஜன் எவ்வளவு பர்சன்டேஜ்? 2%, sir. சல்பர் 32%, ஆக்சிஜன் 65%, sir. தேர்ட்ல நைட்ரஜன் எவ்வளவுமா? 82%, sir. Hydrogen ஹைட்ரஜன் 17%, sir. இதுல காப்பர் 31%, sir. Nitrogen நைட்ரஜன் 27, sir. ஹைட்ரஜன் 12, sir. குளோரின் 56%, sir. இது நம்ம அதிகமா வர மாதிரி இருக்குது. டோட்டல் பர்சன்டேஜ் 100 தான் வரணும். Please. Sodium, காப்பர் எவ்வளவு sir. சொன்னீங்க? இதுக்கு காப்பர் எவ்வளவு சொன்னீங்க? 31% தானே சொன்னீங்க. Yes, sir. நைட்ரஜன் Nitrogen 27, sir. ஹைட்ரஜன் 12, sir. Chlorine போடவே இல்லைங்க, sir. குளோரின் குளோரின் போட்டீங்களா? 36%. சரிப்பா, அவங்க சொன்ன வேல்யூ கரெக்டா இருக்கலாம் மத்தவங்களுக்கு. இதுல சோடியம் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? 56, sir. Sodium. ஆக்சிஜன் Oxygen 41, sir. எவ்வளவு? 41, sir. 56, 41. Hydrogen ஹைட்ரஜன் 2%, sir. சரிப்பா, மத்தவங்களுக்கு இந்த வேல்யூ வந்திருக்குங்களா? இதுல வாட்டருடைய மாஸ் பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னமா வந்திருந்தது? 36, sir. செகண்ட்ல 49, sir. தேர்ட்ல 20, sir. ஃபோர்த்ல 30, sir. Fifthல சிக்ஸ் ஒன்ல 7%. 7%, sir. சரிப்பா, மத்தவங்களுக்கு இந்த ஆன்சர் வந்ததுங்களா? சரிம்மா, நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன போயிடலாம்ப்பா. சரிப்பா, நெக்ஸ்ட் வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது வரைக்கும் நீங்க மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சீங்க இல்லையா? அந்த மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, டைரக்டா ஒரு புது காம்பவுண்டுடைய மாஸ் பர்சன்டேஜ் டைரக்டா கொடுத்துருவாங்க. அந்த டேட்டா வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CH4 இருக்கு. இந்த CH4ல உங்களுக்கு கார்பன் இவ்வளவு பர்சன்டேஜ், ஹைட்ரஜன் இவ்வளவு பர்சன்டேஜ்ன்றது உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியும். இப்போ கால்குலேட் பண்றதுக்கு பதிலா இதுல வந்து கார்பன் 75%, ஹைட்ரஜன் 25%, உங்களுக்கு இது எப்படி கால்குலேட் பண்றதுன்னு தெரியும். கால்குலேட் பண்ற வேல்யூ இருக்குல்ல, அது மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு டைரக்டா உங்களுக்கு டேட்டா கொடுத்துருவாங்க. அந்த டேட்டா வச்சு நீங்க என்ன காம்பவுண்ட்ன்றத கண்டுபிடிக்க பாருங்க. அதுக்கு ஒரு சில பேசிக் டெர்மினாலஜி தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னன்றத பார்க்கலாம். எம்பிரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர்
ஃபார்முலா. இப்போ பென்சின் நான் உங்ககிட்ட கேட்கறேன், பென்சினுடைய ஸ்ட்ரக்சர் கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஹெக்ஸாகன், C6H6 இது மாதிரி இருக்குமாப்பா? Yes, sir. இப்போ இதுல எத்தனை கார்பன் இருக்கு? 6 கார்பன் இருக்குங்களா? 6 கார்பன் 6 ஹைட்ரஜன். இப்போ ஸ்ட்ரக்சர் கண்டெய்னிங் ஆட்டத்தை அப்படியே சொன்னா அதுக்கு பேரு மாலிகுலர் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலானா என்ன? ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் கண்டெய்னிங் ஆட்டம். ஸ்ட்ரக்சர்ல எத்தனை ஆட்டம் இருக்கோ அந்த ஆட்டத்தை அப்படியே சொன்னா அதுக்கு பேரு மாலிகுலர் ஃபார்முலா. இந்த இதை சிம்பிளா மாத்தி சொல்றதுக்கு பேரு எம்பிரிக்கல் ஃபார்முலா இன் ஹோல் நம்பர். சிம்பிளஸ்ட் ரேஷியோ இன் ஹோல் நம்பர். பாருங்க, இப்போ வந்து பென்சினுக்கு மாலிகுலர் ஃபார்முலா கேட்டா என்ன சொல்லுவா? C6H6. இதுதானே ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற ஃபார்முலா ஆட்டம்ஸ். இது சிம்பிளஸ்ட் ரேஷியோ முழு நம்பர்ல சொல்லணும். இப்போ சிம்பிளஸ்ட் ரேஷியோ மாத்தோம்னா கார்பன் 6 இருக்கு, ஹைட்ரஜன் 6 இருக்கு. இப்போ நீங்க சிம்பிளஸ்ட் ரேஷியோ மாத்தோம்னா இது 6ஆல டிவைடட் பண்ணலாங்களா? இப்போ என்ன வரும்? எம்பிரிக்கல் ஃபார்முலா C1H1. சரிங்களாப்பா? இதுல இருந்து பாருங்க, அப்போ மாலிகுலர் ஃபார்முலா ஈக்குவல் டு மாலிகுலர் ஃபார்முலா ஈக்குவல் டு n இன்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா. இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வந்துடும்? மாலிகுலர் ஃபார்முலா வந்துடும். இப்போ பென்சின் வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்துட போகுது. இப்போ பாருங்க, அடுத்தது மாலிகுலர் ஃபார்முலா வெயிட் ஈக்குவல் டு, இப்போ மாலிகுலர் ஃபார்முலா வெயிட் பென்சின் கண்டுபிடிங்க. 78 வருங்களா? எம்பிரிக்கல் ஃபார்முலா வெயிட் கண்டுபிடிங்க. 13 வரும். இப்போ நீங்க என்ன பண்ணீங்க? மல்டிப்ளை பண்ணீங்க. 6 மல்டிப்ளை பண்ணும்போது சேம் மாலிகுலர் ஃபார்முலா வெயிட் வருதுங்களா? அப்போ மாலிகுலர் வெயிட் ஈக்குவல் டு n இன்ட்டு Sir. ஃபார்முலா. சொல்லுங்கம்மா. Sir, வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். சொல்லுங்கம்மா. வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? இப்ப கிளியரா இருக்கா பாருங்கம்மா பேசுறது? எஸ் சார். சரிம்மா. மாலிகுலர் ஃபார்முலா ஈக்குவல் டு n இன்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா. மாலிகுலர் வெயிட் ஈக்குவல் டு n இன்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா வெயிட். அப்ப n எப்படி எழுதலாம் நீங்க? n ஈக்குவல் டு மாலிகுலர் ஃபார்முலா வெயிட் டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா வெயிட். இது இல்லாம மாலிகுலர் வெயிட்டுக்கு என்ன ஒரு ஃபார்முலா இருக்குன்னா, மாலிகுலர் வெயிட் ஈக்குவல் டு 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி. இப்போதைக்கு இந்த ஃபார்முலா வந்து நம்ம இங்க பார்ப்போம். ஈக்லிபிரியம் படிக்கும்போது இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்றது யூஸ் பண்ணிக்கலாம். மாலிகுலர் வெயிட் ஈக்குவல் டு 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி. உங்களுக்கு வேப்பர் டென்சிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு மாலிகுலர் வெயிட் கிடைக்கும். இந்த ஃபார்முலாலாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணலான்றத பார்ப்போம்ப்பா. இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் CH2O. எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன? CH2O. இட்ஸ் மாலிகுலர் வெயிட் வந்து 90. மாலிகுலர் வெயிட் வந்து 90 கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த மாலிகுலர் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. மாலிகுலர் ஃபார்முலா ஈக்குவல் டு n இன்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா. இதுல எம்பிரிக்கல் ஃபார்முலா உங்களுக்கு டைரக்டா கொடுத்துட்டாங்க. n வந்து என்னன்னு தெரியாது. என்ன நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? n ஈக்குவல் டு மாலிகுலர் ஃபார்முலா வெயிட் டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா வெயிட். மாலிகுலர் ஃபார்முலா வெயிட் வந்து மாலிகுலர் வெயிட் தான் மாலிகுலர் ஃபார்முலா வெயிட். 90 டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து CH2O.
இதுக்கு வந்து நீங்க வெயிட் கண்டுபிடிச்சீங்கன்னா ஒரு கார்பன் 12, 2 ஹைட்ரஜன் 2, ஒரு ஆக்சிஜன் 16, டோட்டலா 6, 8, 10, 30. அப்போ டிவைடட் பை 30, அப்போ n ஈக்குவல் டு 3. அப்போ மாலிகுலர் ஃபார்முலா என்ன வரும்? n இன்ட்டு 3 இன்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா CH2 O, அப்போ C3H6O3. இதுதான் வந்து உங்களுக்கு தேவையான மாலிகுலர் ஃபார்முலா. சரிங்களாம்மா? சரிம்மா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமாம்மா? Yes, sir. Yes, sir. சரிப்பா, இப்போ வந்து உங்களுக்கு நீங்க மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துரு. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பிளான்ட் வந்து நார்மலா குரோ பண்றீங்கப்பா, சரியா? குரோ ஆகணும்னா என்ன பண்ணுவீங்க? சாயில் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. சாயில் அனாலிசிஸ் எதுக்கு பண்றாங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாயில் அனாலிசிஸ் பண்ணா அதுல வந்து என்னென்ன எலமெண்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாஷ் இவ்வளோ இருக்கு, நைட்ரஜன் இவ்வளோ இருக்கு, ஆக்சிஜன் இவ்வளோ இருக்கு, நைட்ரஜன் இவ்வளோ இருக்கு, இந்த டேட்டா எல்லாம் கொடுப்பாங்க. இன்கேஸ் வந்து பொட்டாஷ் சத்து வந்து கம்மியா இருந்தா மேனுவலா என்ன பண்ணுவாங்க, பொட்டாஷ் ஆட் பண்ணுவாங்க. சேம் வேதாம்பா என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசா ஒரு காம்பவுண்டை கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த காம்பவுண்ட்ல என்னென்ன ஆட்டம் இருக்கு, என்னென்ன ஆட்டம் என்னென்ன பர்சன்டேஜ்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எலமெண்டல் அனாலிசிஸ் டேட்டா கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குப்பா. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு கார்பன் இவ்வளவு பர்சன்டேஜ், ஹைட்ரஜன் இவ்வளவு பர்சன்டேஜ், நைட்ரஜன் இவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்றத சொல்லுவாங்க. இன்கேஸ் வந்து ஆக்சிஜன் வந்து 0% சொன்னாங்கன்னா உங்க காம்பவுண்ட்ல ஆக்சிஜன் கிடையாது. நைட்ரஜன் 0% சொன்னாங்கன்னா நைட்ரஜன் கிடையாது. இப்ப இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் 4 ஸ்டெப் இருக்குப்பா. அந்த 4 ஸ்டெப் என்னன்றத 1 by 1 பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நீங்க சப்மிட் பண்றீங்க இல்லையா, அந்த சாம்பிள் என்ன பண்ணுவாங்க, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் புதுசா ஒரு காம்பவுண்டை கண்டுபிடிக்கிறீங்க, நீங்க 10 mg கூட சப்மிட் பண்ணலாம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 100 கிராமா கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு மார்க் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கங்க. நீங்க சப்மிட் பண்ற சாம்பிள் வந்து அவங்களுக்கு எலமெண்டல் அனாலிசிஸ் டேட்டா வேணும், புது காம்பவுண்ட் நான் சிந்தசிஸ் பண்ணிருக்கேன், புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க 1 mg கொடுத்தா கூட அவங்க 1 mg 100 mg கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டேட்டா கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எந்த விதமான கால்குலேஷனும் உங்களுக்கு கேட்க போறது கிடையாது. நீங்க எவ்வளவுதான் சாம்பிள் சப்மிட் பண்ணாலும் அதை 100 mg கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்ல வந்து ஃபைண்டிங் ரிலேட்டிவ் மோல்ஸ். ரிலேட்டிவ் மோல்ஸை கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன ஃபார்முலானா, given percentage divided by atomic mass. இப்போ நீங்க சாம்பிள் சப்மிட் பண்ணீங்க, கார்பன் வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு, ஹைட்ரஜன் இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு, நைட்ரஜன் இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு ஒரு டேட்டா உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் கார்பனுடைய பர்சன்டேஜ். இப்போ ஃபைண்டிங் ரிலேட்டிவ் மோல்ஸ் ஆஃப் கார்பன் கண்டுபிடிக்கிறீங்கன்னா கார்பனுடைய பர்சன்டேஜ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் போட போறீங்க. அடுத்தது ஸ்டெப் 3 பாத்தீங்கன்னா சிம்பிளஸ்ட் ரேஷியோ. ஃபைண்டிங் சிம்பிளஸ்ட் ரேஷியோ. இதுக்கு என்ன ஃபார்முலானா, நீங்க மேல வந்து என்ன பண்றீங்க, ரிலேட்டிவ் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறீங்களா. இப்போ 3 ஆட்டம் இருந்தா 3 ரிலேட்டிவ் மோல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ கார்பன் ஆட்டத்துக்கு ஒரு ரிலேட்டிவ் மோல் ரேட் இருக்கும். அதை டிவைடட் பை அதுல 3 எது சின்ன நம்பரா வந்ததோ அதை போடுவீங்க. சரி, இப்போ இது வந்து ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கும். ரிலேட்டிவ் மோல்ஸ் டிவைடட் பை ஸ்மால் ரிலேட்டிவ் மோல்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப், இது எல்லா வாட்டி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு சில கொஸ்டினுக்கு தேவைப்படும், ஒரு சில கொஸ்டினுக்கு இதை பண்ணாம கூட நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஃபைண்டிங் ஹோல் நம்பர். முழு நம்பரா நீங்க மாத்தணும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த முழு நம்பரா மாத்துறது ரிஜெக்ஷன் மெத்தட்ல பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1.5
4 இருந்ததுன்னா இதை 1 கன்சிடர் பண்றது, அது மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி 1.6 இருந்தா 2 கன்சிடர் பண்றது, இது மாதிரி கன்சிடர் பண்ணக்கூடாது. நீங்க இதை என்ன பண்ணலாம், நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1.5 இருக்குன்னா இதை 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 மாறும். இப்போ இது மாதிரி தான் நீங்க ஹோல் நம்பரை மாற்றணும். ஏதாவது ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணணும், இல்லைன்னா டிவைடட் பண்ணணும். எப்பயுமே வந்து டைரக்டா ரிஜெக்ஷன் மெத்தட்ல நீங்க ஹோல் நம்பரை மாற்றக்கூடாது. இதை கரெக்டாக மைண்ட்ல வச்சு அப்படி மாற்றி போட்டீங்கன்னா தப்பாக தான் போட்டுருவாங்க. சரிங்களாம்மா? இப்போ வந்து பாருங்க, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளத்தை பார்ப்போம் ஃபர்ஸ்ட். இங்க பாருங்கப்பா, இந்த கொஸ்டின்ல a compound contains 4.07 gram of hydrogen. ஹைட்ரஜன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4.07%. அடுத்தது கார்பன் 71.6%, 65%. குளோரின், சாரிம்மா மிஸ்டேக், வந்து கார்பன் வந்து 24.27%, குளோரின் 71.65%. இப்ப என்ன பண்ணாங்கன்னா 100 ml கன்சிடர் 100 கிராமா கன்சிடர் பண்ணிட்டு டேட்டா கொடுக்குன்னு சொன்னாங்கல்ல, அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்துச்சு. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்ல இருந்து தான் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் என்ன? ஃபைண்டிங் ரிலேட்டிவ் மோல்ஸ். ரிலேட்டிவ் மோல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம்? கிவன் பர்சன்டேஜ் டிவைடட் பை atomic mass. அட்டாமிக் மாஸ். இப்போ கிவன் பர்சன்டேஜ் ஹைட்ரஜன் வந்து 4.07 டிவைடட் பை அதோட அட்டாமிக் மாஸ் 1. கார்பனு 24.27 டிவைடட் பை அதோட அட்டாமிக் மாஸ் 12. குளோரின் 71.65 டிவைடட் பை அதோட அட்டாமிக் மாஸ் 35.5. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம். 4.07, இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் 2.02 வருங்களா? 35 35 71, இதுவும் 2.02. Zero. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம சொல்லியிருந்தேன், ரிலேட்டிவ் மோல்ஸுக்கு அடுத்து Ratio, sir. சிம்பிளஸ்ட் ரேஷியோ. இதுக்கு என்ன ஃபார்முலா? Relative number of moles by small relative moles. ரிலேட்டிவ் மோல்ஸ் டிவைடட் பை ஸ்மாலஸ்ட் ரிலேட்டிவ் மோல்ஸ். இப்போ இது மூணுத்தையும் பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்னது எதுன்னு பாருங்க, 2.02 சின்னது. அப்போ சிம்பிளஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது இப்போ இதோட வேல்யூ டிவைடட் பை சின்னது போட போறீங்க. 2.02 டிவைடட் பை 0, 2.02 டிவைடட் பை 2.02. சிம்பிளிஃபை பண்ணா 1, இது 2 வரப்போகுது. இப்போ டைரக்டாவே உங்களுக்கு என்ன வந்துட்டது? கார்பன் வந்து 1, ஹைட்ரஜன் 2, Cl 1. இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலா C1 H2Cl. அடுத்தது உங்களுக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? இட் இஸ் மாலிகுலர் மாஸ் 98.6. மாலிகுலர் மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? மாலிகுலர் ஃபார்முலா வெயிட் வந்து 98.96. வாட் இஸ் த எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா? எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். மாலிகுலர் ஃபார்முலாவுக்கு என்ன ஃபார்முலா? எம்பிரிக்கல் ஃபார்முலா. இப்போ n நீங்க கண்டுபிடிக்கணும். n எப்படி கண்டுபிடிக்கலாம்? n ஈக்குவல் டு மாலிகுலர் ஃபார்முலா வெயிட் டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா வெயிட். மாலிகுலர் ஃபார்முலா வெயிட் 98.96. எம்பிரிக்கல் ஃபார்முலா வெயிட் ஒரு கார்பன் 12, 2 ஹைட்ரஜன் 2, 4 குளோரின் 35.5, 5 9 49, 49.5. அப்ப என்ன சொல்லலாம் நம்ம? ஆல்மோஸ்ட் 99 2 டைம்ஸ் வருமாமா இது? Yes, sir. அப்ப n ஈக்குவல் டு 2. மாலிகுலர் ஃபார்முலா ஈக்குவல் டு 2 இன்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா C1 H2Cl. அப்போ C2 H4Cl2. இதுதான் மாலிகுலர் ஃபார்முலா. டெஸ்க் தரேன்.
சரிங்களாப்பா. நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போம்பா. என்ன கொடுத்துருக்காங்க? ஆன் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆன் அனாலிசிஸ் give following data. என்னென்ன டேட்டா கொடுத்துருக்கு? கார்பன் 57.82%. கார்பன் வந்து 57.82%. அடுத்தது ஹைட்ரஜன் 3.6%. அண்ட் ரெஸ்ட் இஸ் ஆக்சிஜன். இதோட மீனிங் என்ன? கார்பன் வந்து 57 கொடுத்துட்டாங்க, ஹைட்ரஜன் 3% கொடுத்துட்டாங்க, மீதி இருக்கிறது ஆக்சிஜன் சொல்லிட்டாங்க. இப்போ பர்சன்டேஜ்னா எப்பயுமே என்னது 100 தானே. இப்போ 100ல கார்பன் அண்ட் ஹைட்ரஜனை கூட்டி நீங்க கழிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜனோட இது கிடைச்சிருங்களா? Yes. 57.8, 3.6, 2, 4. $61 போயிட்டா மீதி இருக்கிறது 38.58. சரிப்பா, இப்ப கார்பனுடைய பர்சன்டேஜ், ஹைட்ரஜனுடைய பர்சன்டேஜ், ஆக்சிஜனுடைய பர்சன்டேஜ் தெரிஞ்சிச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் நீங்க? ரிலேட்டிவ் மோல்ஸ். ரிலேட்டிவ் மோல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? given percentage divided by atomic. So கார்பனுக்கு 57.82 divided by 12, ஹைட்ரஜனுக்கு 3.6 divided by 1, ஆக்சிஜனுக்கு 38.58 divided by 16. சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 12, 12, 24, 30, 36, 40, 48, 12, 60. 4. இது 3.6 வரப்போகுது. இது வந்து 2. ஃபர்ஸ்ட் கேத்துக்கு என்ன ஆன்சர் வரும் போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஒருத்தர்? என்னமா வரும்? 4 something ஏதோ வருது போலியே. 4.8 sir. 4.8, 3.6. அடுத்தது இது 2. 2. 2.4. 2.4. Yes, sir. 2.4 எக்ஸாக்டா போட்டா என்ன வருதுன்னு தெரியல. சரிப்பா, நெக்ஸ்ட் ஸ்டெப்னா Ratio, sir. இதுக்கு என்ன ஃபார்முலா? smallest moles divided by, sorry, given இந்த வேல்யூ relative moles divided by smallest relative moles. இது 2, 3.6 divided by 2.4. இது 1.5, 2.4 divided by 2.4, 1. இப்போ என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட் ஸ்டெப்
simplest ratio in whole number. இப்போ 2 இருக்கு 1.5 இருக்கு 1 இருக்கு 2 என்ன பண்ணலாம் இதை 2 ஆல மல்டிபிள் 2 ஆல மல்டிப்ளை பண்ணலாம் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 4 3 1 அப்ப என்ன C4 எம்பிக்கல் ஃபார்முலா வந்து C4 H3O இதானப்பா எம்பிக்கல் ஃபார்முலா Yes, sir. சரிப்பா அடுத்தது மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன தேவை மாலிகுலர் ஃபார்முலா ஈக்குவல் டு n இன்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா n கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவை Molecular n ஈக்குவல் டு மாலிகுலர் ஃபார்முலா வெயிட் டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா வெயிட் மாலிகுலர் ஃபார்முலா வெயிட் வந்து டைரக்டா கொடுக்கல அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க வேப்பர் வேப்பர் டென்சிட்டிக்கும் மாலிகுலர் ஃபார்முலா மாலிகுலர் வெயிட்டுக்கு என்ன ரிலேஷன் மாலிகுலர் 2 வெயிட் into 2 into vapor density empirical formula weight 2 into 83 empirical formula weight என்ன வரும் 4 கார்பனுக்கு வந்து 48 3 ஹைட்ரஜனுக்கு 3 ஒரு ஆக்சிஜனுக்கு 16 இப்போ என்ன வருது டோட்டலா 639 67 sir. இன்னும் 21 மீதி 2 divided by 80 then 67 நம்ம divided by 83 தானே வரும் molecular formula molecular weight equal to 2 into vapor density ஆக்சிஜன் வந்து 2 ஆக்சிஜன் இல்லையா நம்ம 2 ஆல வந்து மல்டிபிள் பண்ணும்போது 2 வரணும்ல 1 போட்டுருக்காங்க அப்ப எம்பிரிக்கல் ஃபார்முலா சின்ன நீ கரெக்ட்மா கரெக்ட் C4H3 ஓன் அந்த 2 கரெக்ட்மா 2 ஆக்சிஜன் அப்போ இது 16 83 வரும் சோ 83 கேன்சல் தான் n = 2 வரும் 83 கேன்சல் அப்போ n equal to 2 அப்போ மாலிகுலர் ஃபார்முலா equal to 2 into C4H3O2 அப்போ மாலிகுலர் ஃபார்முலா equal to C8H6O4 சரிங்களாம்மா இது மாதிரி வந்து ஸ்டேட் போர்டில் நிறைய ப்ராப்ளம் இருக்கும் போட்டு பாருங்க இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஒன்றும்லாம் கிடையாது ப்ராக்டிஸ் பண்ண வந்துடுறது தான் சரிங்களாம்மா நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நைட்ரஜன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஆக்சிஜன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க மாலிகுலர் வெயிட் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன காம்பவுண்டுன்றதை நீங்க கண்டுபிடிச்சி சொல்ல போறீங்க நைட்ரஜன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு 30.5%. ஆக்சிஜன் 69.5%. மாலிகுலர் வெயிட்டும் கொடுத்துட்டாங்க இப்போ எந்த காம்பவுண்டா இருக்குன்றத நீங்க கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நீங்க என்னத்த கண்டுபிடிக்கணும் ஃபைண்டிங் ரிலேட்டிவ் மோல்ஸ் இதுக்கு என்ன பண்ணுவீங்க 30.5 divided by 14 69.5 divided by 16 இதான் நம்ம கண்டுபிடிப்பீங்க அடுத்தது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எலமெண்டல் டேட்டா கொடுத்துட்டாங்கன்னா ரிலேட்டிவ் மோல்ஸ் கண்டுபிடிப்பீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் ரேஷியோ கண்டுபிடிப்பீங்க சிம்பிளஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிப்பீங்க அப்புறம் ஹோல் நம்பர் கண்டுபிடிப்பீங்க அதுக்கப்புறம் எம்பிரிக்கல் ஃபார்முலாவை கண்டுபிடிக்கலாம் நீங்க
போட்ட ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாமா, இதுல எது வருதுன்றத. டூ பாயிண்ட் சம்திங். இதுவும் 30 3 18 3 பாயிண்ட் சம்திங் வரும். நைட்ரஜனுக்கு ரிலேட்டிவ் மோல்ஸ் எவ்வளவு வருது சொல்லுங்க பார்க்கலாம், யாரும் ஒருத்தர். .17. 0.1ங்களா இது? Yes, sir. 4.37. 4 பாயிண்ட் வருது. 3 பாயிண்ட் தானே வரும். 4 பாயிண்ட் தான் சொல்லுங்க. 4 டைமே வந்து சரிம்மா 4 பாயிண்ட் 64. எவ்வளவு வருது? 4.3. 3. அப்ப இது வந்து 2.15 வரும்னு நினைக்கிறேன். சிம்பிளஸ்ட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2.15 டிவைடட் பை 2.15. 4.3 டிவைடட் பை 2.15. இது வந்து சிம்பிளஸ்ட் ரேஷியோ 1, இது 2. ஆல்ரெடி ஹோல் நம்பரா வந்தது. அப்போ NO2 எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஆனா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? மாலிகுலர் எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க? 92 கொடுத்துக்கிறாங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலா வெயிட் எவ்வளவு வரும்? ஒரு நைட்ரஜன் 14 பிளஸ் 2 ஆக்சிஜன் 32 46ங்களா? எம்பிரிக்கல் ஃபார்முலா வெயிட் 46. ஆனா மாலிகுலர் வெயிட் 92 கொடுத்துக்கிறாங்கன்னா கண்டிப்பா அப்போ NO2 நீங்க ஆன்சரா எடுக்க மாட்டீங்க. அப்ப என்ன பண்ண, நீங்க மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும், N கண்டுபிடிக்கணும். N ஈக்குவல் டு மாலிகுலர் ஃபார்முலா வெயிட் டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா வெயிட். மாலிகுலர் ஃபார்முலா வெயிட் எவ்வளோ? 92 டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா வெயிட் 46. அப்போ 2. அப்போ மாலிகுலர் ஃபார்முலா ஈக்குவல் டு N இன்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா N2O4. அப்ப ஆன்சர் A. சரிங்களாம்மா? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? The empirical formula of the organic compound CH2O. எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன கொடுத்துக்கிறாங்க? CH2. Its vapor density 47. molecular formula of the compound. அப்ப molecular weight எவ்வளவு போகுது? 2 into 90 வரும். அடுத்தது N கண்டுபிடிக்கணும் நீங்க. N equal to molecular formula weight divided by empirical formula weight. molecular formula weight 90, empirical formula weight ஒரு கார்பனுக்கு 12, 2 ஹைட்ரஜனுக்கு 2, 16. டோட்டல் எவ்வளவு வருது? 30 வருதுங்களா? எம்பிரிக்கல் ஃபார்முலா வெயிட் 30. Yes. அப்ப N equal to 3. molecular formula equal to N into empirical formula. N வந்து 3, empirical formula
CH2O. அப்போ C3H6O3. C3H6O3. என்ன ஆன்சர்மா? சரிங்களா? சரிப்பா. உங்களுடைய ஸ்டேட் போர்டு புக் நிறைய கொஸ்டின் இருக்கு, அதெல்லாம் வந்து நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. இது இல்லாம இதுல என்ன ஒரு கான்செப்ட் என்னன்னா, அட்டாமிக் மாஸ் ரெண்டு டைப்பா சொல்லலாம்பா. ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அண்ட் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். கார்பன் 12 ஆட்டத்துடைய மாஸ் எடுத்துட்டு மற்ற ஆட்டத்தோட கம்பேர் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இப்போ என்ன பார்க்க போறோம்? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐசோடோப்னா என்னப்பா? ஐசோடோப்னா என்ன? சேம் அட்டாமிக் நம்பர் டிஃபரண்ட் மாஸ் நம்பர். சேம் அட்டாமிக் நம்பர் டிஃபரண்ட் mass number. Atom, same atom having different atomic mass. Carbon. Different atomic mass. So for example, carbon என்ன isotop இருக்கு? C612, C613, C614. இப்போ நைட்ரஜன் கேட்ட என்ன isotop இருக்கு? N714, N715. இது மாதிரி ஐசோடோப் இருக்குல்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கார்பன்ல எத்தனை புரோட்டான் இருக்கு? 6 புரோட்டான். நியூட்ரான் 6. சரிப்பா. இப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. எத்தனை புரோட்டான் வரும்? N = A - Z. இப்போ மூணுத்துக்கும் பாத்தீங்கன்னா நீங்க டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருக்கு. இப்போ டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருக்குன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதனுடைய ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் சொல்லுவாங்க. ஒப்பிட்டு மிகுதி. அதாவது எல்லா எலமெண்ட்டுமே உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்குது? நேச்சர்ல இருந்து தான் கிடைக்குது. அப்படி கிடைக்கும் போது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே ரேஷியோவில் கிடைக்குதுன்னா அப்படி கிடையாது. ஒரு சிலது ஒவ்வொரு ரேஞ்சில் ஒவ்வொரு பர்சன்டேஜில் கிடைக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மூணுமே வேற வேற பர்சன்டேஜ்ல இருக்கும். இந்த மூணுத்தையும் ரிலேட் பண்ணி உங்களுக்கு சொல்ற மாஸ் தான் வந்து ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்க்கு என்ன ஃபார்முலானா, ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஐசோடோபிக் மாஸ். சொல்ல போறீங்க ஐசோடோபிக் மாஸ் இன்ட்டு ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. சரிங்களா? இப்போ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸுக்கு சமேஷன் ஆஃப் ஐசோடோபிக் மாஸ் இன்ட்டு ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் டிவைடட் பை 100 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறீங்க. ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம்ப்பா. இங்க பாருங்கப்பா. என்ன ஐசோடோப் இருக்கு அதோடைய ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. கார்பன் வந்து 3 ஐசோடோப் இருக்கு, அதோடைய ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்காங்க. From the above data, the average atomic mass of carbon will be. இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? கார்பனுடைய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்க போறீங்க. இப்போ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்க்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க? சமேஷன் ஆஃப் ஐசோடோபிக் மாஸ் இன்ட்டு பர்சன்டேஜ் ரிலேட்டிவ் அபண்டன்ஸ். ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. இப்போ பாருங்க, ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து ஐசோடோபிக் மாஸ் ஃபர்ஸ்ட் ஐசோடோப் என்ன இருக்கு? ஐசோடோபிக் மாஸ் 12 இருக்கு. அதோடைய ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் எவ்வளவு இருக்கு? 98.892 பிளஸ் சமேஷன் என்ன மீனிங்? மொத்தத்தையும் போட்டுரும். அடுத்தது செகண்ட் ஐசோடோப் என்ன இருக்கு? செகண்ட் ஐசோடோபிக் மாஸ் வந்து 13.00335 இன்ட்டு அதோட ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் 1.108 பிளஸ் மூணாவது ஐசோடோபிக் மாஸ் என்ன இருக்கு? 14.00317 இன்ட்டு அதோட ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் 2 இன்ட்டு 10⁻⁻10 டிவைடட் பை 100. இதை சிம்பிளிஃபை பண்ண ஒரு வேல்யூ வருமாப்பா? அதுதான் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன்.
சரிங்களாம்மா? டேட்டா கொடுத்து நீங்க சிம்பிளிஃபை பண்ணி போட தெரியணும். இது மாதிரி கொஸ்டினை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, ஈஸியா தான் இருக்கும். இதுல இன்னொரு வெரைட்டி ஆஃப் கொஸ்டின் இருக்கு, அதை மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணிடலாம். Boron has two isotopes B10 and B11 whose relative abundance 40% and 80% respectively. Atomic weight of boron, average atomic weight of boron. இதை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டின் யாருன்னா எல்லாருமே போடுங்க, போட்டு ஆன்சர் சொல்லுங்க. $10.8. 10.8. சரிப்பா, இங்க பாருங்க. ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் என்னென்ன ஐசோடோப் இருக்கு? B10 and B11. ஐசோடோபிக் மாஸ் 10 உடைய ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் 20% பிளஸ் 11 உடைய ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் 80 divided by 100. 200 plus 880 divided by 100. 1080 divided by 100. 10.8 U. சரிங்களாம்மா? இது மாதிரி ஒரு கொஸ்டின், மொத்தமே இதுல 2 டைப் ஆஃப் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறது. ஒன்னு ஆல்ரெடி ரிலேட்டிவ் மாஸ் பர்சன்டேஜ், அதாவது பாத்தீங்கன்னா மாஸ் நம்பர் அண்ட் ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் கொடுத்துட்டு கண்டுபிடிக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுல எதனா ஒரு டேட்டா மிஸ் ஆகிற மாதிரி. இங்க பாருங்க, த மாஸ் நம்பர் ஆஃப் 2 ஐசோடோப்ஸ். 2 ஐசோடோப் இருக்கு ஒரு ஆட்டத்துக்கு. அதுல பாத்தீங்கன்னா மாஸ் நம்பர் வந்து 20 and 21. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ ஆட்டம்னு வச்சுக்கோங்க, இதோட மாஸ் நம்பர் 20 ஒரு ஐசோடோப் அண்ட் 21 ஒரு ஐசோடோப் இருக்கு. இதோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலமெண்ட் இஸ், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க? 20.2. Then percentage composition of isotope mass number 20 and 20 is 20 ஓட ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க 21க்கு ரிலேட்டிவ் அபண்டன்ஸை சொல்லலாம். இப்போ பாருங்கப்பா, ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஈக்குவல் டு summation of isotopic mass into percentage of relative abundance divided by 100. இதுல ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 20.2. இப்போ ஐசோடோபிக் மாஸ் வந்து 2 இருக்கு. என்னென்ன இருக்கு? 20 இருக்கு. அதோட ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் நமக்கு தெரியாது. அப்ப என்னன்னு வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்க போறீங்க. பிளஸ் அனதர் ஐசோடோபிக் மாஸ் என்ன? 21. இதோட ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? நமக்கு தெரியாது. அப்ப என்ன சொல்லலாம்? இத ஒய்ன்னு சொல்றதை விட டோட்டலா 100% இருக்கும். எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 20ஓட ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் 21 உடைய ரிலேட்டிவ் அபண்டன்ஸ், 20ஓட ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் பிளஸ் 21 உடைய ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து 100% இருக்கும். இப்போ இதுல 1 எக்ஸ்ன்னு சொல்லிட்டோம்னா அப்ப இன்னொன்னு எவ்வளவு இருக்கும்? 100 மைனஸ் எக்ஸ். என்ன பண்ண போறோம்? 100. இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா இது என்ன ஆயிடும்? 2020 ஈக்குவல் டு 20x plus 2100 minus 21x. இதுல இருந்து என்ன வரும்? 2020 minus 2100 equal to 20x minus 21x minus x. அப்ப இது என்ன வரும்? minus 80 minus x. அப்ப x equal to
80 வந்துச்சு. அப்போ 20ஓட ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் 80%, 21ஓட ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் 20%. 20%. இது மாதிரியான கொஸ்டினை போடுறது முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறமேட்டுக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில தியரிட்டிக்கல் கான்செப்ட் இருக்கு. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், நிறை அயவின்மை விதி, பொருண்மை அயவின்மை விதி, கேய் லூசக் லா, இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு 30 மினிட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இதோட வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் யூனிட் முடிஞ்ச மாதிரி தான்மா இது. இதுக்கப்புறம் வந்து ஒரு 30 மினிட்ஸ் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதுல வந்து பார்த்தோன்னா அதுல என்னென்ன வந்து தியரிட்டிக்கல் கான்செப்ட் இருக்கு, டால்டன் அட்டாமிக் தியரி, அந்த எல்லாமே வந்து ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாம். நியூமரிக்கல் ஆஸ்பெக்ட் இதோட முடிஞ்சிருப்பா. சரிங்களாப்பா? Sir. சொல்லுங்கம்மா. Test portion. டெஸ்ட் போர்ஷன் நான் இது வரைக்கும் என்ன நடத்தணும்னா மோல் கான்செப்ட், ஸ்டாக்கியோமெட்ரி, இதை மட்டுமே பேஸ் பண்ணி நீங்க படியுமா. கொஸ்டின் வந்து அதை மட்டும் கொடுக்குறேன். Okay, sir. அதாவது உங்களுக்கு தியரிட்டிக்கல் கான்செப்ட் அது வந்து சிம்பிளா வந்து ஒரு 30 மினிட்ஸ் நான் எடுப்பேன் கிளாஸ். இப்போதைக்கு வேணாம் அது. Yes, sir. எதனா டவுட் இருக்காமா நடத்துனதுல?